ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜவஹர்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம டியூப்லெஸ் டயரை எப்படி பஞ்சர் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டியூப்லெஸ் டயரை பஞ்சர் போடுறது ரொம்ப ஈஸியான விஷயம். அந்த கிட்டை நம்ம வாங்கி வீட்டிலே வச்சுருந்தா வீட்டிலே பஞ்சர் போட்டுடலாம். நம்மகிட்ட அந்த கிட் இல்லை, அதனால நம்ம பக்கத்தில் இருக்க பஞ்சர் கடைக்கு வந்து பஞ்சர் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, we are going to see about tubeless tire puncture techniques. எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து டியூப்லெஸ் டயரை பஞ்சர் போற டெக்னிக்கை தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். He is checking with air gauge for the pressure. 33 ஏர்னா தான் தெரியும். காத்தடிச்சு ஏர் காஜை வச்சு செக் பண்றாங்க எவ்வளவு பிரஷர் உள்ள இருக்குன்னு. Should come around 35. எவ்வளவு இருக்கு? 32. ஏமா அப்படியே பிடிங்க. 35 இருக்கு. இது பேர் தான் ஏர் காஜ். ஏரோட ப்ரெஷரை கண்டுபிடிக்க அதை யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆணி ஒன்று இருக்கும். 700 கிலோமீட்டர் சென்னை போகிற வரைக்கும் ஒன்றும் ஆகலை. எங்கள் வீட்டில் ஏற்றி நிறுத்தும் போது ஆணி ஏறிடுச்சு. ஆணி எடுத்தாச்சா? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன ஆணியாக இருக்கும். அந்த ஆணி மாட்டினதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை. டயரை கழட்டிட்டு வந்து மாற்றி இதனால் ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். லெட்ஸ் see. These are all the tools we are going to use to resolve for the puncture. Tubeless tire puncture சரி பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம் பேஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்குது. அந்த ஸ்டிக் அந்த ஹோலில் ஃபுல்லாக விட்டு திருவிப்பாங்க. இட் லுக்ஸ் லைக் the gum will be inserted in that nail. மூணு டூல்ஸ் தான். அதையும் திருப்பி தேடிட்டு இருக்காப்புல தம்பி. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆணியை கழட்டிட்டு அந்த ஓட்டைக்குள்ளார அந்த குச்சியை விடணும். அப்புறம் இந்த பேஸ்ட்டை விட்டுட்டு வெளில எடுக்கணும். அவ்வளோதாங்க. ஆணி எடுத்துட்டு இருக்காரு. மெயின்லி we are using only 3 tools for this tubeless tire puncture technique. ஆணியை புடுங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆணி டயர் மாட்டிட்டு இருக்கு. சின்ன ஆணி தான். கொரடை வச்சு இழுத்துட்டு இருக்காரு. அந்த ஆணியை வெளில வர மாட்டேங்குது. டைட்டா வந்து மாட்டிக்கிச்சு. எடுத்துருவாப்ல வெளியில. பாருங்க எவ்வளவு பெரிய ஆணி. I will show you the ஆணி. This is the nail which stick in my tire. See, it's a small nail but it's little sharp over there. Went inside my car tire. ஆணி மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. தூக்கி ஓரமா போட்டுருவோம். I said 3 tools. Tubeless tire பஞ்சர் போட 3 tools யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். இந்த black tool தான் first tool. Black is the first tool and the second one is this blue tool. ரெண்டாவது வந்து இந்த blue tool. Third one அந்த blue tool நடுவுல இருக்க அந்த stick. Third one is the gummy stick which left inside this blue color tool. இதை வச்சு டயர் கலர் நல்லா குத்தி வெளியில எடுத்துட்டார் அப்படின்னா இந்த பஞ்சர் வந்து சரியாயிடுங்க. With the huge amount of pressure we should pinch this blue color stick inside the tire. The thing will be like a sticky material. அது வந்து கம் மாதிரி உள்ள மெட்டீரியல் உள்ள வச்சு அழுத்துனதுனால அது லாக் ஆயிக்கும். அதனால ஏர் வெளில ரிலீஸ் ஆகாது. டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ரிசால்வ் ஆயிடும். ஏர் வந்து ஃபுல்லா அடிச்சிட்டாரு. இப்ப திருப்பி பிரஷர் காஜ் வச்சு செக் பண்ணிட்டாரு. இப்ப அந்த இடத்துல ஏதாவது ஏர் பபிள்ஸ் வருதான்னு செக் பண்றாரு. ஏர் பபிள்ஸ் வந்துன்னா பஞ்சர் ஒன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஏர் பபிள்ஸ் வரலன்னா பஞ்சர் ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். He is checking that is there any air bubbles coming out from the tire and if any air bubbles comes out it's not resolved. If doesn't come out the puncture is resolved. See, no air bubbles are coming out, so puncture is resolved. சரியான டயரை தூக்கி நம்ம 2-வீலர்ல வச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். Have to take the tire in 2-wheeler and should go to my home. இந்த டயரை எப்படி எங்க இன்னோவால மாற்றுறோங்கிறத உங்களுக்கு டைம் லாப்ஸ்ல போட்டு 3 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். Thank you கண்ணே. எவ்வளவு ஆச்சு பஞ்சருக்கு? இது ஆடி தள்ளுபடியா தான் இருக்கா? ஒரு யூடியூபருக்கு தள்ளுபடி இல்லையா? இந்த கடை பேர் அருண் பஞ்சர் கடை. மெடிக்கல் காலேஜ் ரோட்ல, தஞ்சாவூர்ல, தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஷுட் டேக் திஸ் டயர் சேஃப்லி டு ஹோம். டயரை சேஃபா வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டுக்கு போகலாம். ஐஃபோனில் டைம் லாப்ஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால ஒரு வழியாக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்ம வீடு, இதான் நம்ம காரு. இங்கே தான் டயரை மாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி மாற்றலாங்கிறத சொல்லித்தரேன். We have reached our home and this is my house and we should take the tire safely to the car nearby to change this tire. முதல்ல இன்னோவாலேருந்து நம்ம ஜாக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டயருக்கான கிட்ஸ் எல்லாம் எடுக்கணும். டயரை கொண்டு வந்து கார் பக்கத்தில் வச்சிட்டோம்னா மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, இந்த டயரை இந்த இடத்துல போட்டு இந்த டயரை தூக்கி இந்த இடத்துல வைக்கணும். அதாங்க நம்ம ஜாக்கி எடுத்து டயர் மாட்டுறதுக்கு முதல்ல இன்னோவாவோட கீயை நம்ம எடுக்கணும். We should go home inside and should take the innova key to open the doors. Let's see, it's locked. innova key வச்சு ஓபன் பண்ணாதாங்க அந்த ஜாக்கி எல்லாம் எடுக்க முடியும். இதான் வந்து கீ. ஓபன் பண்ணியாச்சு. we have opened the doors. உள்ள ஜாக்கி, ஸ்பேனர், திருப்புளி எல்லாத்தையுமே எடுக்கணுங்க. பெரிய ராடு எல்லாத்தையும் எடுக்கணும்னா இந்த ஊஃபரை கொஞ்சம் நவுத்து வைக்கணும். அப்பதான் எடுக்க முடியும். பாருங்க, இந்த ட்ரேக்குள்ளார எல்லாமே இருக்கும். we will take everything inside. there will be a jockey, screw and spanner, திருப்புளி, everything. இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ளார அந்த டயரை கழட்டி இந்த டயரை மாத்த போறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஈஸியா அதை பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி காரை லாக் பண்ணிப்போம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இதாங்க ஜாக்கி எடுத்து உள்ள கரெக்டான இடத்துல வச்சுக்கிட்டு அதை ஃபிட் பண்ணும். டைட் பண்ணி மேல லாக் ஆகுதான்னு செக் பண்ணும். செக் பண்ணோன்னா இந்த கம்பியை வச்சு அதை மேல தூக்குனா மேல போயிடும் அந்த ஜாக்கி. See friends, how jockey is lifting the innova. டயர்ல இருக்க அந்த 5 நட்டையும் கழட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் டயரை கழட்டது ரொம்ப ஈஸியா இருக்கும். See, I am losing the nuts in the tires. நம்ம வீடியோவை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற டிராவல் அப்டேட்ஸ் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். 5 நட்டையும் ஒரு வழியா கழட்டிட்டோம். பாருங்க, இப்போ இந்த டயரை கழட்டிட்டு அந்த டயரை மாட்ட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டயரை மாட்டுறதோட ஈஸியான வேலை இல்ல. கரெக்டா அந்த 5 ஹோல்ஸ்லயே
5 போல்ட் வந்து மேலே வரணும். மேலே வந்துருச்சுன்னா அதில் நட்டை வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டயர் டைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் வைக்கணும் காலை வச்சு. திஸ் இஸ் த வே யூ வில் ரிசால்வ் த பஞ்சர் இன் டியூப்லெஸ் டயர் டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நம்ம டெய்லி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாக்கி எல்லாம் சின்னது பண்ணணும். அப்புறம் ஏற்கனவே மாட்டி இந்த கம்பி எல்லாத்தையும் ஸ்மால் பண்ணி சின்னது பண்ணி மடிச்சு உள்ள வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேஃப்டியா. ஆஃப்டர் ஃபிட்டிங் த டயர் we should keep all the equipment safely inside the car. அதே மாதிரியே இனோவாட ஸ்டெப்னியை வந்து இனோவாக்கு பேக் சைடுல பின்னாடி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். we should keep the stepney safe behind the innova and should make it tight to its end. அத கடைசி வரைக்கும் டைட் பண்ணாதான் அந்த டயர் வந்து ஃபிட்டிங்கா இருக்கும். இல்லனா வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஷேக் தெரியுங்க பாருங்க, கரெக்டா ஃபிட் ஆயிடும். ஃபிட் ஆனிச்சுன்னா சேஃப் நம்மளுக்குங்க. we can go safely. Thanks for watching this video dear friends. We'll meet you in next